அடுத்து வாழ்த்துறை வழங்குவதற்கு சிறப்பு பேச்சாளர் நாடறிந்த நல்லதமிழ் காவலராக, ஆரூர் மண் பெற்றெடுத்த சிங்கமாக, முதுகலை ஆசிரியராக, பன்னாட்டு லயன்ஸ் சங்கத்தினுடைய மண்டல தலைவராக தமிழ்ச்சுடர் தே. சுதர்சன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எண்ணரும் தமிழ்நாட்டில் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் இமயமலை போல் உயர்ந்து கீர்த்தி பெற்றார் என்று மற்றோர் இயம்ப கேட்டிடல் என்னாலோ என்று ஏங்கி தவித்தவன் பாரதிதாசன். அவருடைய ஏக்கத்தை போக்கும் வகையில் தமிழகத்து மாணவர்களை தலை சிறந்த ஆளுமைகளாக, அறிவிற்சிறந்த ஆற்றல் சிறந்த மாணவர்களாக இன்றைய தேதியில் உலக அளவில் உச்சம் தொடும் தமிழக மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருந்தவர் பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர். அன்பானவர்களே, காமராஜர் என்ற ஒருவர் இருந்திருக்காவிட்டால் ஒரு சிறிய சம்பவம். அது ஒரு இளம் காலை பொழுது காமராஜருடைய இல்லம், அவருடைய வாயிற்கதவை ஒரு சிறுமியும் ஒரு சிறுவனும் தட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க உள்ள வாயிற்காவலன் அவங்க ரெண்டு பேரையும் விரட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வு தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. யாரோ ஒரு சிறப்பு விருந்தினரை வழி அனுப்ப வந்த காமராஜர் இதை பார்த்துடுறாரு. ஏன்பா அவங்கள தடுக்கிற, அவங்கள உள்ள உடுங்க அப்படிங்கிறார். சிறுவனும் சிறுமியும் உள்ள வராங்க. என்னப்பா என்ன வேணும், யாரை பார்க்க வந்தீங்க அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அந்த சிறுமி சொல்லுது, எங்கள் அண்ணனுக்கு டைப்பு எக்ஸாம், அதுக்கு பணம் இல்லை எங்கள்கிட்ட, அதான் உங்களை பார்த்தா கிடைக்கும்னு வந்தோம் அப்படின்னு சொல்லுது. உடனே காமராஜர் சொல்றாரு, யார் சொல்லி விட்டா, உங்கள் அம்மா அது மாதிரி சொல்லி விட்டாங்களான்னு கேட்குது. இல்லை எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் வந்ததே தெரியாது. எங்கள் அம்மா அப்பளத்தை வீடு வீடாக கடையாக போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, அதற்கு பிறகு அந்த குடும்பத்தினுடைய சூழலை கேட்க மனமில்லாத பெருந்தலைவர் ஒரு கவர் எடுத்துட்டு வந்து அதில் 10 ரூபாயா சில 10 ரூபாயை வைத்து அந்த சிறுமியிடம் கொடுத்து, நீ போய் நல்லா படிமா, உங்கள் அண்ணன் நல்லா படிக்க சொல்லுன்னு சொல்லி அனுப்புகிறார். இந்த வாயிற்காவலன் ஒரு அரை மனதோடு அவர்களை அனுப்பி விடுகிறான். பிறகு 2 நாள் கழித்து மீண்டும் அந்த சிறுவனும் சிறுமியும் அதே வாயில் கதவிற்கு வருகிறார்கள். இப்போ வாட்ச்மேன் நேராக பெருந்தலைவர்கிட்ட வரான். நான் அப்போவே சொன்னேன் பார்த்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் இதே வேலை தான், இப்போ மறுபடியும் வந்துட்டாங்கிறான். இல்லைப்பா நீ உடுன்ன உள்ள அப்படிங்கிறது மறுபடியும் பெருந்தலைவர். இப்போ உள்ள வராங்க அந்த சிறுவனும் சிறுமியும். பெருந்தலைவர் என்ன விஷயம்னு கேட்குறாரு. ஐயா நாங்கள் ஃபீஸ் கட்டிட்டோம், அதற்கான ரசீது இது, மீதி பணமும் இது, இந்தாங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வாட்ச்மேனை கூப்பிட்டு பெருந்தலைவர் சொல்கிறாரு, ஏழை பிள்ளைகள் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார்கள் அப்படின்னு சொல்றார். அப்படி மாணவர்களை பற்றிய அந்த உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த எண்ணம் இருந்த காரணத்தினால்தான் 123 ஆண்டுகள் கழித்தும் இன்றும் உங்கள் மனதில் காமராஜர் நிலையாக இருக்கிறார். இப்ப இந்த சம்பவத்தை நான் படிக்கும்போது என் மனசுல இன்னொரு விஷயம் ஓடுது. இதே போலவே ஏதோ ஒரு சம்பவத்தை நம்ம கடந்து வந்திருக்கோமே அப்படின்னு. திருநேப்பர் பள்ளி அப்பெல்லாம் 40 வருடம் 50 வருடம் முன்னாடி வெறும் இங்கு பேனா மட்டும்தான் மாணவர்களாம் வச்சிருப்பாங்க. இங்கு ஸ்கூல்லையே போடுவாங்க. அதுக்கு ஓய இருப்பாரு, அவர் காரூவா 25 பைசா 10 பைசா வாங்கிட்டு இங்கு போட்டு கொடுப்பார். இது எப்பவுமே சண்டை, அந்த இடத்துல ஒரே சலசலப்பு. அந்த வாட்ச்மேனை ஏமாத்து, அந்த ஓயவை ஏமாத்துறாங்க பசங்க அப்படின்னு சொல்லி அவர் தொடர்ச்சியா தலைமை ஆசிரியர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. காரூவா கொடுத்துட்டு 50 காசு இங்கு போட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த ஆற்றல் மிகுந்த தலைமை ஆசிரியர் அடுத்த நாள் இறைவணக்க கூட்டத்தில் மாணவரிடம் இவ்வாறு அறிவிக்கிறார். இனி அந்த இங்கு பாட்டில் பொது இடத்தில் இருக்கும், அதற்கு பக்கத்திலேயே ஒரு உண்டியல் இருக்கும். மாணவர்கள் நீ எவ்வளவு ரூபாய்க்கு இங்கு போடுறியோ அதற்கான தொகையை அந்த உண்டியல்ல போடு. உன்னை கண்காணிக்க யாரும் இருக்க மாட்டாங்க. நமது அரசு பள்ளி மாணவர்கள் ஆளுமை மிகுந்த மாணவர்களாக மாற வேண்டும், அந்த நேர்மை உனக்கு இப்பொழுதே இருக்க வேண்டும் என்று ஒரு உற்சாகமான உரை வீச்சை அந்த மாணவரிடம் அறிவிக்கிறார். அன்பானவர்களே, அடுத்த அந்த மாதம் முடிந்து 30ஆம் தேதி பணம் எண்ணும் பொழுது இதுவரை வசூலான பணத்தை விட அதிகமாக இருந்தது. அப்ப அதே போலவே அந்த ஓயை கூப்பிட்டு இந்த தலைமை ஆசிரியர் சொல்றாரு,
அரசு பள்ளி மாணவர்கள், ஏழை மாணவர்கள் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அந்த தலைமை ஆசிரியர் தான் இந்த டெல்டா மாவட்டத்திலேயே முதலாக தன்னுடைய உடலை தானமாக அளித்தவர். தன்னுடைய உடல் தானத்தை முதலாக அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியதே அவர் தான். அவர் இருக்கும் வரையில் தன்னுடைய உயிரை ஆவியாக ஆக்கி இந்த மாணவருடைய கல்விக்காக அர்ப்பணித்தார். தான் இறந்த பிறகும் இந்த உடல் மருத்துவ மாணவர்களின் கல்விக்காக பயன்பட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய உடலை மருத்துவக் கல்லூரிக்கு அர்ப்பணிக்கிறார், மாணவருடைய கல்விக்காக. சரிங்களா? இவ்வளவு பெரிய செயல் செய்தது கூட பெரிதாக படவில்லை. அன்பு மாணவ செல்வங்களே, இதன் பிறகு ஒரு செய்தி சொல்கிறேன் கேளுங்கள். அவர் இறந்து போகிறார். அவருடைய உடல் சிதம்பரம், இங்கெல்லாம் எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க, சிதம்பரம் யூனிவர்சிட்டி, மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் போய் அங்கே அண்ணாமலை பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியில் ஒப்படைக்கப்படுகிறது. அதன் பின்பு 2 நாட்கள் கழித்து அவருடைய அறை சுத்தம் செய்யப்படுகிறது. அங்கு ஒரு டைரி, அவருடைய டைரி கண்டெடுக்கப்படுகிறது. அந்த டைரியை பிரித்து பார்க்கும் பொழுது ஒரு பக்கத்தில் ஒரு 600 நோட்டு இருக்கு. என்ன, அந்த நோட்டு கூட ஒரு செய்தியை எழுதியிருக்கு அந்த டைரியில். ஒரு வீட்டில் இறப்பு நடந்தால் அந்த வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் துக்கப்படுவார்கள், துயரப்படுவார்கள், நண்பர்கள் வேதனைப்படுவார்கள். ஆனால் அந்த ஊரில் துக்கம் நடந்தால் அந்த வெட்டியான் என்று சொல்லக்கூடிய மயான ஊழியர் இன்று நமது வீட்டில் அடுப்பறிய போகிறது, நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கப் போகிறது, அவருடைய கல்விக்கு பணம் கிடைக்கப் போகிறது என்று சந்தோஷப்படுவான். ஆனால் என்னுடைய உடலை தானம் செய்வதன் மூலமாக அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த தொகை கிடைக்காமல் போய்விடும். எனவே என் உடலை தானம் செய்த பிறகு இந்த பணத்தை அவரிடம் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். அப்போ எப்பேற்பட்ட ஒரு சிந்தனை இருந்திருந்தால் அப்படிப்பட்ட ஒரு முடிவை உயிரோடு இருக்கும் போதே ஒருவர் எழுதியிருக்க முடியும் என்று சொன்னால் அந்த போற்றலுக்குரிய தலைமை ஆசிரியர் வேறு யாரும் அல்ல, எங்கள் ஐயா அவர்கள் அவருடைய புகழை சொன்னாரே, அதுபோல அந்த தலைமை ஆசிரியர் யார் என்று சொன்னால் நல்லாசிரியர் திரு வரதராஜன் அவருடைய அரும்பெரும் புதல்வர், இப்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினர் ராஜராஜன் IPS. இப்ப எங்க ஐயா சொன்னாங்க, இவர் IPS ஆகி உங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. நானும் சொல்றேன், எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் தன்னுடைய தந்தையினுடைய புகழை தொடர்ந்து இந்த மண் உச்சரிக்க வேண்டும் என்று நினைத்து அவர் பணியாற்றிய பள்ளிகள் அம்மையப்பன் அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் திருநேப்பர் அரசு மேல்நிலைப் பள்ளி, 2 பள்ளிகள்ல அவர் தலைமை ஆசிரியர் பணியாற்றார். அந்த 2 பள்ளிகளிலும் மிகப்பெரிய கட்டிடங்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்தார். அப்ப இந்த நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், நீங்க உங்க மனசுல அத விதையை நீங்களே இங்கே எடுத்துக்கணும். நம்மை இந்த நிலைக்கு உருவாக்கியவர்களுக்கு நாம் நன்றிக்கரனாக இருக்க வேண்டும். நாமும் அந்த நிலைக்கு சென்று நாம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், நம்முடைய பள்ளிக்கு உதவ வேண்டும், பெற்றோரை பெருமைப்படுத்த வேண்டும், இதுபோல பல வகையான சேவைகளை செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கம் எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. இன்று இந்த மாணவ செல்வங்கள் நீங்கள் எல்லாம் ஒரு ஆகச்சிறந்த ஒரு சாதனையாளரிடம், நீங்களும் சாதனையாளர்கள் தான். இன்று திருவாரூர் மாவட்டத்தில் மிகச்சிறந்த சாதனையாளர்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் சாதித்த மாணவர்கள் நீங்கள் சாதனையாளர்கள். ஒரு சாதனையாளரிடம் இன்று விருது வாங்க போகிறீர்கள். அதனால் நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் என்று சொல்லி அற்புதமான இந்த வாய்ப்புக்கு, நிறைய பேசினான நேரம் கருதி அற்புதமான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.